உலகெல்லாம் உணர்த்துவதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி நீங்கியன் அழகில் சூரியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்பை வாழ்த்து வணங்குவோம். வானத்திலிருந்து விழும் இறகு ஒன்று, வானத்திலிருந்து விழும் இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வு எழுதிச் செல்கிறது என்கிற எனக்கு பிடித்த பிரேமி வரிகளை சொல்லி மிக அருமையானதொரு நிகழ்வை இங்கே நடாத்தி கொண்டிருக்கிற புதுவை தமிழ் சங்கத்தினுடைய சீர்மிகு கலைமாமணி முனைவர் முத்து அவர்களுக்கு எனது முதல் வணக்கத்தை சொல்லி சிறப்பாக வரவேற்புரை வழங்கியிருக்கிற செயலாளர் புதுவை தமிழ்ச்சங்கம் ஐயா திரு மோகன்தாஸ் அவர்களுக்கும் எனக்கு முன்னே பேசியிருக்கிற புதுவை தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா திருநாவுக்கரசு மற்றும் அருள் செல்வம், அப்புறம் நாகப்பட்டினத்தில் வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர், நிகழ்ச்சி நன்றி உரையாற்ற இருக்கிற திரு ஆனந்தராசன் மற்றும் பெருமக்கள், மேடையை சிறப்பு செய்து கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக பாவேந்தருடைய பெயரர் மதிப்பிற்குரிய ஐயா கலைமாமணி முனைவர் பாரதி அவர்கள், அவரை பல ஆண்டுகளாக பல மேடைகளிலே சந்தித்து நெய்வேலி புத்தக கண்காட்சி தொடங்கி பல மேடைகளில் அவரோடு நான் மேடையை பகிர்ந்திருக்கிறேன். அவரோடு இந்த மேடையை பகிர்வதிலே நான் மகிழ்கிறேன். தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஐயா முத்து அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மிக குறுகிய காலத்தில் பாவேந்தருடைய விழா நீங்கள் பேச வர வேண்டும் என்கிற அவருடைய அன்பு கட்டளையை ஏற்று உங்கள் முன்னே நின்று கொண்டிருப்பதிலே நான் மகிழ்கிறேன். அவரே குறிப்பிட்டதைப் போல திருவள்ளுவர் சிலையை தமிழகம் எங்கும் புதுவை எங்கும் பல இடங்களில் நிறுவுகிற ஒரு பெரும் முயற்சியில் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களுடைய சிறப்பு ஆலோசகராக இருக்கிறார். ஐயா மதிப்புக்குரிய முத்து அவர்கள் அதிலே அந்த அமைப்பினுடைய அரங்காவல் தலைவராக இருந்து நான் அதிலே செயல்படுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பணியை அவரும் நானும் இணைந்து எடுத்திருக்கிறோம். இந்த தருணத்தில் இங்கே அமர்ந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து பெருமக்களையும் வணங்கி, உன்னை அமர்ந்திருக்கிறவர்களை எல்லாம் வணங்கி, குறிப்பாக ஒரு மகிழ்ச்சி, நான் புதுவை பல்கலைக்கழகத்திலே படித்தவன். அங்கே முதுகலை மெய்யியல் படித்துக் கொண்டிருக்கிற போது பிரெஞ்சு துறை பேராசிரியர் மதிப்புக்குரிய பேராசிரியர் ஆனந்தவில் அவர்களை என்னுடைய ஆசிரியரை இங்கே நான் பார்ப்பதிலே மகிழ்கிறேன். அவர் வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் மெய்யியல் தத்துவத்துறை படித்தாலும் கூட ஒரு பேப்பர் நாங்கள் பிரெஞ்சு படிக்கணும். அதில் அவரிடம்தான் நான் கற்றுக்கொண்டேன். அவர்கள் நினைவிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படி ஆசிரியராக இருக்கக்கூடிய அவரையும் வணங்கி ஒரு அருமையான நிகழ்வு. பாவேந்தர் பாரதிதாசன் நான் எண்ணி பார்க்கிறேன். முன்னே மறைந்து பின்னே உதித்த ஒரு அதிசய பிறவி பாவேந்தர் பாரதிதாசன். ஏப்ரல் 21 மறைகிறார், ஏப்ரல் 29 பிறக்கிறார். ஆண்டுதான் வித்தியாசம், ஆனால் ஒரே மாதத்திலே முன்னே மறைந்து பின்னே உதித்த ஒரு அதிசய பிறவி பாவேந்தர் என்று நான் நினைக்கிறேன். இப்படி இரண்டாக ஒரு வாழ்க்கையை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் அந்த 2 விஷயங்கள் தொடர்ந்து பாவேந்தர் என்று சொன்னாலே, ஒன்று தமிழ் பற்று. தமிழ் பற்று என்றால் அது சாதாரண பற்று அல்ல. அதை எப்படியெல்லாம் என்று நாம் இன்னொரு 20-25 நிமிடம் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் எண்ணி பார்க்க போகிறோம். அப்படி ஒரு தமிழ் பற்று கொண்ட ஒரு மாபெரும் பாவேந்தர் அவர். அதுதான் பாவேந்தர் என்றால் அவருக்கே பொருத்தம். அது ஒன்று. மற்றொன்று, சமூகத்தின் மீது அவருக்கு இருந்த அக்கறை, சமூக அக்கறை. இந்த இரண்டும் 2 கண்களைப் போல அவருடைய பேனா சுற்றி சுழன்று எரிந்தது என்று நாம் அவருடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கிற போது நமக்கு தெரிகிறது. ஒன்று தமிழ் பற்று, மற்றொன்று சமூகத்தின் மீது உள்ள அக்கறை. இந்த 2. அடுத்த 2, அவர் வாழ்க்கையில் அவர் முதல்ல எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று பாடி, இறைவணக்கம் பாடி, இறைவன் மீது பாடி, அப்படி ஒரு பயணத்தை செய்து கொண்டிருக்கிற போது, ஒரு புலவராக கவிஞராக அவர் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற போது, ஒரு மகா கவியை
தன்னுடைய நண்பர் வீட்டு நிகழ்விலே சந்தித்தார் மகாகவி பாரதி. மகாகவி பாரதி தன்னுடைய பாடலை இப்படி நெகிழ்ச்சியோடு அருமையாக தன்னை மறந்து பாடுகிற இந்த இளைஞன் யார் என்று கரம் பிடித்து அழைத்து அவர் எழுதிய முதல் பாடலை அவருடைய ஒரு பத்திரிகைக்கு அனுப்பியிருந்தார், சுதேசம் என்ற. அப்படி நெருக்கம் ஏற்படுகிற போது அந்த தருணத்தில் இருந்து தன் பெயரையே மாற்றிக்கொண்டு பாரதிக்கு தாசனாக பரிணமிக்கிறார். இது ஒன்று. அதன் பிறகு பாரதிதாசனாக இன்றைக்கு வரை அறியப்படுகிறார், உலகமெங்கும் புகழ்பெறுகிறார். இன்னொரு இடம், அங்கே அதுவரை இருந்த தமிழ், ஐயா அவர்கள் எனக்கு முன்னால் பேசுவது கூட அழகாக குறிப்பிட்டார். ஒரு தமிழ் இருந்தது, அது கடுந்தமிழ் கொடுந்தமிழ் என்றெல்லாம் சொல்லலாம். அப்படி ஒரு தமிழ், பேச வந்த தூத செல்லரித்த ஓலை செல்லுமோ பெருவரங்கல் அருளரங்கர் முன்னை கேள்வர் தாளிலே பாசம் வைத்து மரவர் மண்ணை நேசம் வைத்து முன்னமே அப்படின்னு போவோம் சங்க பாடல். இப்படி புரியாமல் பலர் பாடல் எழுதி கொண்டிருந்த போது அதை புரியும்படியாக செய்த முதல் மனிதனாக மகாகவி பாரதி நமக்கு அதை எளிமைப்படுத்தி, தமிழை எளிமைப்படுத்தியவர். பாரதிக்கு முன்னால் ஒருவர் இருந்தார், அது எங்கள் நம்முடைய வள்ளல் பெருமான். எளிமைப்படுத்தினார் மொழியை, கவிதையை. தமிழ் என்றாலே கவிதை என்று நான் அடிக்கடி குறிப்பிடுவேன். தமிழ் வரலாறு என்பதே அது கவிதை தான். தமிழ் என்றாலே கவிதை, கவிதையின் வரலாறு தான் தமிழின் வரலாறு. அப்போ அதை எளிமைப்படுத்தி கொடுத்தார் வள்ளல் பெருமான். மகாகவி பாரதி அதை மேலும் எளிமைப்படுத்தினார். மிக எளிமையாக கவிதைகளை படைத்து கொடுத்தான். அந்த எளிமையாக பாடுகிற அந்த தன்மையை, தமிழை அடுத்த தளத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பேனாவை பாரதியிடமிருந்து பாரதிதாசன் பெற்றுக்கொண்டார். பாரதிதாசனுடைய அந்த எழுத்து மேலும் செழுமைப்பட்ட தருணம், பாரதியோடு அவருக்கு ஏற்பட்ட அந்த சந்திப்பு வரலாற்றின் மிக அருமையான தருணம். ஒரு காரல் மார்க்சும் எங்கெல்ஸும் சந்தித்து கொண்ட தருணம் வரலாற்றை மாற்றி அமைத்த தருணம். ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவாராவும் சந்தித்து கொண்ட தருணம் வரலாற்றை மாற்றி அமைத்த தருணம். புராணங்களில் சொல்லுவாங்க, துரியோதனனும் கர்ணனும் சந்தித்து கொண்ட தருணம். தமிழ் சொல்லும் பிசிராந்தியாரும் சோழனும் சந்தித்து கொண்ட தருணம் என்றெல்லாம். இப்படியெல்லாம் நாம் நட்புகளை பார்த்து கொண்டு வருகிற அந்த வரிசையிலே உலகத்தை மாற்றி போட்ட வரிசைகள் காரல் மார்க்சுடைய எங்கெல்ஸுடைய சந்திப்பு, சேகுவாராவும் ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய சந்திப்பு வரலாற்றை மாற்றி அமைத்த சந்திப்பு. அதை போல தமிழிலே தமிழ் வரலாற்றை மாற்றி அமைத்த ஒரு பெரும் சந்திப்பு மகாகவி பாரதியும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய சந்திப்பு. தன் பேனாவை கூர்த்தீட்டிக் கொண்ட இடம் அந்த முதல் சந்திப்பு, பாரதியை சந்தித்த அந்த சந்திப்பு. அதன் பிறகு பாரதிக்கு பிறகு தந்தை பெரியாரை சந்தித்த அந்த தருணம் இருக்கிறதே, 1920களுக்கு பிறகு 28 காலத்திலே தந்தை பெரியாரை சந்திக்கிற போது அவர் ஏற்கனவே வைத்திருந்த பேனாவில் கருப்பு மையிட்டு நிரப்பிக் கொண்டார். அவருடைய உள் அடக்கம் திராவிட சிந்தனையாக, பகுத்தறிவு சிந்தனையாக தன் பேனாவிலே கருப்பு மையை இட்டு நிரப்பிக் கொண்ட தருணம் தந்தை பெரியாரை சந்தித்த போது அவருக்கு வாய்த்தது. இப்படி இரண்டாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட ஒரு மாபெரும் மனிதர் பாவேந்தர் பாரதிதாசன். அதன் பிறகு அவர் எழுத்துக்கள் எல்லாமே புரட்சி கருத்துக்களும் பகுத்தறிவு கருத்துக்களும். ஒரு குழந்தைக்கு தாலாட்டை சொல்லுகிற போது கூட அதிலே பகுத்தறிவு நுழைக்கிறார். இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கிறது என்பானும் இருக்கின்றானே, வெறுட்டுகின்ற மத தலைவர் வாழுகின்றார் என்றெல்லாம் அவர் பேசுகிறாரே. அந்த பாடல் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு நாம் பாவேந்தரை பேச வேண்டிய கட்டாயம் முன்பு எப்போதை காட்டிலும் அதிகமாக தேவை இருக்கிறது. அந்த விதத்திலே புதுவை தமிழ் சங்கத்தை நாம் பெரிதும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பாவேந்தர் இன்னும் அழுத்தமாக தேவைப்படுகிறார், இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறார். அன்றைக்கு சொன்ன அந்த எழுத்துக்கள் அது இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது. அதனுடைய தேவை இன்றைக்கும் இருக்கிறது இல்லையா? சாதி இருக்கிறது என்பானும் இருக்கின்றானே, வெறுட்டுகின்ற மத தலைவர் வாழுகின்றார், வாயடியும் கையடியும் ஓய்வதனால் என்று கேட்ட அந்த கேள்வி இருக்கிறதே, என்னால் என்று அவர் கேட்ட அந்த கேள்வி இருக்கிறதே, அது இன்றைக்கும் மாறி இருக்கிறதா என்று எண்ணி பார்த்தால் அதற்கு நம்ம இன்றைக்கும் கூட ஒரு பெரிய வினா இருக்கிறது.
அது ஒரு புறம் வைப்போம். அவரோட வாழ்க்கையில் நடந்த அருமையான சம்பவங்களை நினைத்து பார்த்தால், கோவையில் 1950 மே 27, 28 ஒரு முத்தமிழ் விழா, அந்த விழாவில் பேசுகிறார் பாவேந்தர். பேசிக்கொண்டிருக்கிற போது சொல்லுகிறார், இந்த தமிழ் மொழியை பிழையில்லாமல் கற்க வேண்டும், தமிழ் மொழியினுடைய வார்த்தைகளை நாம் காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அதை நாம் விட்டுவிடக்கூடாது, அதனுடைய முக்கியத்துவம் மிகவும் முக்கியம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போது ஒரு உதாரணம், வைரமுத்தவர்கள் ஒரு அழகான உதாரணம் குறிப்பிடுகிறார். கற்பு என்ற ஒரு சொல், கற்பு, அந்த கற்பு என்ற ஒரு தமிழ் சொல்லை அடுத்த பதிவிரதை அல்லது பதிவிரதம் என்கிற ஒரு வடமொழி சொல் வருகிறது. அந்த இடத்தை மெல்ல மெல்ல நகர்த்திவிட்டு, கற்பு என்ற சொல்லை நகர்த்திவிட்டு அந்த இடத்திற்கு பதிவிரதம் என்கிற ஒரு சொல் வருகிறது. அப்படியானால் இந்த இரண்டு சொல்லுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், கற்பு என்பது பாரதி அதற்கு ஒரு அழகான வரையறை சொல்லுவான். கற்பு நிறை என்று சொல்ல வந்தால் இது கட்சிக்கு மத்து பொதுவில் வைப்போம் என்று சொல்லுவான். கற்பு என்பது வெறும் பெண் ஒழுக்கம் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஆண் ஒழுக்கத்தையும் பேசுவது, அதுதான் கற்பு என்று பேசுகிறார். அப்போது இருபாலருக்கும் தன்னுடைய பொறுப்பை சுட்டிக்காட்டுகிற ஒரு தமிழ் சொல் கற்பு. அந்த இடத்துல அதை நகர்த்திவிட்டு மெல்ல மெல்ல நம்முடைய புழக்கத்திலே, நம்முடைய வார்த்தை மாற்றத்திலே, பிறமொழி ஊடாடலிலே பதிவிரதம் அல்லது பதிவிரதை வருகிற போது அதற்கு என்ன பொருள்? பதிவிரதம் என்பது பெண்ணினுடைய ஒழுக்கத்தை மட்டும், பெண்ணினுடைய கட்டுப்பாட்டை மட்டும் இறுக்கி பிடிக்கிற ஒரு சொல் பதிவிரதை அல்லது பதிவிரதம் என்பது. பதி என்றால் கணவன், பதிக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு, கணவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடிமையாக பெண் இருக்க வேண்டும் என்கிற தன்மையை மட்டும் சொல்வது அந்த பதிவிரதை அல்லது பதிவிரதம் என்கிற சொல். ஆகவே தமிழ் சொற்களைத்தான் நாம் கையாள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு அழகான முன் உதாரணத்தை கவிப்பேரரசு வைரமுத்து அழகாக பயன்படுத்துகிறார். பாவேந்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நிறுத்தம் என்ற ஒரு சொல்லை பேசுகிறார். நிறுத்தம், நிறுத்தம் என்றால் என்ன என்பது, அது ஆட்டத்தை குறிப்பது, நடனத்தை குறிக்கிற ஒரு அழகான தமிழ் சொல் நிறுத்தம். நிறுத்தம் என்றால் தன்னுடைய அந்த பாவனைகளை எல்லாம், ஒரு கண்ணினுடைய பாவனை அல்லது மனதில் இருக்கிற எல்லா பாவனைகளையும் தன்னுடைய அங்க அசைவுகளின் மூலமாக நிறுத்தி காட்டுவதற்கு பெயர் நிறுத்தம் என்று பெயர். அந்த நிறுத்தம் தான் நம்முடைய தமிழ். அந்த நிறுத்தம், நிறுத்தம், நர்த்தனம், நர்த்தனம் என்று மாறி இருக்கிறது. நர்த்தனம் என்று அது மாறிவிட்டது என்று பாவேந்தர் பேசுகிறார். அப்போ நம்முடைய நிறுத்தம் என்கிற சொல் மெல்ல 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 பிசகி நர்த்தனமாக மாறிவிட்டது. இப்படி பல தமிழ் சொற்கள் இப்படி ஊடாடப்பட்டு பிறர் அதை களவாடி கொண்டு வேறு ஒரு அர்த்தம் கொடுத்து அதை நமக்கே படைக்கிறார்கள். அதை இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தைகள் அல்ல, பாவேந்தருடைய வார்த்தைகள். அவர் சொல்றாரு, கடுமையாக சொல்றாரு. அப்படி பிறர் நம்முடைய சொல்லி பிறர் எடுத்துக்கொண்டு அதற்கு வேறு ஒரு வர்ணம் பூசி நம்மிடத்திலே படைக்கிறார்கள். அதை சில முண்டங்கள், அவர் சொல்றாரு, இந்த வார்த்தை என்னுடைய இல்லை, நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியாது, இது பாவேந்தருடைய வார்த்தை. அப்போ சில முண்டங்கள் இதை எடுத்து கொண்டாடுகிறார்கள். அவர்களையெல்லாம் அப்படிப்பட்ட அப்படின்னு சொல்லி இன்னொரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி அவர்களையெல்லாம் எட்டி உதைக்க வேண்டும் அப்படிங்கிறார். சொன்னதோடு மட்டுமல்ல, அருகில் இருக்கிற அந்த ஒலிபெருக்கியை எட்டி உதைக்கிற 1950 கோவையில் நடந்த ஒரு நிகழ்வு. யோசிச்சு பாருங்க, தமிழ் மொழியின் மீது தமிழ் அந்த பேர் ஆர்வம், அது ஒரு அரசீற்றம் பாவேந்தருக்கு இருந்தது. அது அதனால்தான் நான் சொன்னேன், அவருடைய தமிழ் பற்று என்பது சாதாரண தமிழ் பற்று அல்ல, அது ரொம்ப உச்சம் தொட்ட தமிழ் பற்று. இன்னொரு ஒரு தருணம், அவருடைய அருமையான தொண்டர், அவருக்கு ரொம்ப விருப்பமான தொண்டர், அவர் ஒரு கடிதம் அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் அச்சிட்டு அனுப்புகிறார். ஒரு 2 வரி பாடல் உண்டு, தமிழ் பாடல். அதை அச்சிட்டு பாவேந்தருக்கு அனுப்புகிறார். அனுப்பிவிட்டு சொல்கிறார், உடனே இவர் பாவேந்தர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதி, உடனடியாக நீ எவ்வளவு அச்சிட்டு வைத்திருக்கிறாயோ எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று எழுதுகிறார். உடனே அவரும் பாவேந்தர் அழைத்திருக்கிறாரே என்று தன்னுடைய அச்சிட்டதை எல்லாம் எடுத்துக்கொண்டு பாவேந்தரை சந்திக்க வருகிறார். எல்லாத்தையும் வாங்கி கிழிச்சு போடுறாரு. கிழிச்சு போட்டுட்டு ஒரு தீப்பெட்டியை கொடுத்து இதெல்லாம் கொளுத்திடு அப்படிங்கிறார்.
ஏனென்றால் சந்திப்பிழைய ஒரே ஒரு இச்சு விட்டு போயிருக்கு. உன்னுடைய 2 வரி பாடலிலேயே ஒரு தமிழ் சந்திப்பிழையோடு நீ அச்சிட்டு இருக்கிறாய். இது வெளியிலே போகவே கூடாது, அதை உடனே எரித்து விடு என்று கிழித்து கையில் கொடுத்து எரிக்க சொல்லியிருக்கிறார் பாவேந்தர். அவ்வளோ பெரிய விஷயம். நமக்கு பாண்டித்துரை தேவர் உடனே ஞாபகம் வருவார். திருக்குறளை பிழையாக அச்சிட்டவோடு அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி போட்டு எரித்தார் என்கிற சம்பவம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படி பாவேந்தர் தமிழை ஒரு சின்ன நாம் அப்படிங்கிற நினைக்கிறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அப்படியானால் தமிழ்ல ஒரே ஒரு ஒற்றுப்பிழை, ஒரு சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை, அதை பொறுக்க முடியாமல் அதை வாங்கி எல்லாத்தையும் எரித்து போட்டிருக்கிறார் பாவேந்தர்னா இன்னைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய கல்வி கூடங்களிலே தமிழ் எப்படி இருக்கிறது? நம்முடைய நீதிமன்றங்களிலே தமிழ் எங்கே இருக்கிறது? நம்முடைய ஆட்சி மன்றங்களிலே தமிழ் எந்த நிலையில் இருக்கிறது? நம்முடைய ஆலயங்களிலே தமிழ் எங்கே இருக்கிறது? நம்முடைய தொலைக்காட்சிகளிலே, வானொலிகளிலே, சமூக வலைதளங்களிலே தமிழ் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று கேட்டால் பாவேந்தரை முன்பை காட்டிலும் அதிகமாக நாம் பேச வேண்டிய தருணம் என்று அதனால்தான் நான் குறிப்பிட்டேன். ஏனென்றால் ஒரு மொழி என்பது ஒரு மொழி மட்டும்தானா? ஒரு மொழி என்பது வெறும் மொழி மட்டும்தானா என்றால் இல்லை. ஒரு மொழி என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம். ஒரு மொழி ஒரு இடத்தில் ஒரு பரப்பளவில் பேசப்படுகிறது என்று சொன்னால் அது எந்த பரப்பளவுக்கு வரை பேசப்படுகிறதோ அந்த இடத்திலே ஒரு இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அது எந்த பரப்பளவின் எல்லையோடு அந்த மொழி பேசுவது நின்று போய் வேறொரு மொழி தொடங்குகிறதோ அந்த இடத்தோடு ஒரு இனத்தினுடைய வாழ்க்கை, வரலாறு, பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் எல்லாமே முடிவடைகிறது என்று அர்த்தம். அதனால்தான் ஒரு மொழியை, ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த மொழியை முதலில் அழி என்று சொன்னார். யாழ்ப்பாணத்திலே ஏன் நூலகத்தை எரித்தார்கள்? ஏன் எரித்தார்கள்? ஒரு மொழியை, ஒரு இனத்தை அழிக்க முற்பட்டவர்கள் அந்த மொழியினுடைய, அந்த இனத்தினுடைய முதல் அடையாளமாக இருக்கக்கூடிய மொழியை அழிக்க முற்பட்டார். இது உலகம் என்றும் நடக்கிற வரலாறு. அதைத்தான் பாவேந்தர் மொழியை அப்படி காக்க வேண்டும், ஒரு பிழை இல்லாமல் மொழியை பயன்படுத்த வேண்டும், தமிழ் சொற்களை பிழை இல்லாமல் பயன்படுத்த வேண்டும், அதை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதை எல்லா இடங்களிலும், அவருடைய எல்லா பாடல்களிலும், ஒரு அழகியல் தோன்றிய பாடல்களில் கூட தமிழ் உணர்வை புதிய வைத்தார். இப்படி தமிழை தமிழ் 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 என்று அவர் பதிய வைத்துக் கொண்டே இருந்தார். இங்கே பாடிய நம்முடைய அந்த தொடக்கம் பாடலும் இந்த புதுவையினுடைய அரசுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை அவர் வழங்கினார். பாடத்திட்டத்தை மாற்றினார். பாடத்திட்டத்தில் ஆ அணில் என்று இருந்தது, அணிலை எடுத்துவிட்டு ஆ அம்மா என்று ஊட்டியவர் பாவேந்தர். அந்த பாடத்திட்டத்தை மாற்றுறார். ஏனென்றால் குழந்தைகளில் இருந்தே நம்முடைய வேலைகளை தொடங்க வேண்டும் என்று அருமையான வைத்திருந்தவர். அதனால்தான் அந்த குழந்தை தாலாட்டில் கூட பகுத்தறிவை பாடினார். இப்படி பாவேந்தர் ஒருபுறம் தமிழ் பணி, தமிழ் பற்று, தமிழ் மீது தீராத காதல், அது ஒரு பெரும் வெள்ளம் போல, காட்டாற்று வெள்ளம் போல ஒரு தீராத காதலை தமிழின் மீது வைத்துக் கொண்டிருந்தார். அவர் ஒரு பன்முகத்தன்மையாளர். ரொம்ப ஆச்சரியமான ஒரு அதிசய பிறகு என்று நான் அதனால்தான் தொடக்கத்தில் குறிப்பிட்டேன். ஒரு தமிழ் கவிஞனுக்கு சாதாரணமாக இருக்க முடியாத ஒரு பல பன்முகத்தன்மை கொண்டவராக இருந்தார். அவர் ஒரு கவிஞராக இருந்தால், பாடகர், அருமையா பாடுவார் சொன்னாங்க, அருமையா பாடினார். பாடகராக இருந்தால் இசை புலமை பெற்றிருந்தார். திரைப்படங்களிலே தன்னுடைய முத்திரையை பதித்தவர். திரைப்படங்களுக்கு திரைவசனம் எழுதியவர், பாடல் எழுதியவர். அப்படி மகாகவி பாரதி என்று ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று பெரிதும் ஆசைப்பட்டவர். அது தானே பாரதியாக நடிக்கலாம் என்றெல்லாம் திட்டமிட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையே தொடங்கியவர். அதிலே அப்படி அப்புறம் புதுவை சட்டப்பேரவையிலே நின்று, தேர்தலிலே நின்று அதிலும் வெற்றி பெற்று அந்த ஆட்சி மன்ற பொறுப்பையும் அலங்கரித்தவர் பாரதிதாசன். இப்படி ஒரு பன்முகத்தன்மையாளர். அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு, எனவே இத்தனை துறைகளையும் எந்த ஒரு கவிஞரும் எட்டி பிடிக்க முடியாத உயரம். இந்த பன்முகத்தன்மை எல்லோருக்கும் வாய்க்காது, அவர் ஒருவருக்கே வாய்த்திருந்தது. அப்படி ஒரு திரைப்பட அந்த பாக்தாத் என்கிற அந்த பாக்தாத்துடன் என்கிற அவருடைய அந்த முதல் படத்திலே கூட அவர் எழுதுகிற போது அதிலிருந்து தொடங்குகிறது. அப்புறம் ஒரு பாட்டுக்கு கூட அவர் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாராம்.
இந்த மான் உதைக்க அந்த ஒரு வரி எழுதி கொடுத்துருக்காரு. அதில் மான் மான்ங்கிற சொல் உதைக்குதுன்னு இருக்காங்க. உடனே ரொம்ப கோபத்தோட மான் உதைக்காதுடா, கழுத தாண்டா உதைக்கிட்டு வெளில வந்தாராம். அப்படி அவருக்கு அந்த தன்னுடைய எழுதியதை யாரும் தன்னுடைய இது இல்லாமல் மாற்றிடக்கூடாது, அது புரிதல் இல்லைன்னா அவருக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லா துறையிலும் தன் முத்திரையை அழகாக பதித்தவர். அடுத்த கட்டம் தமிழ் ஒருபுறம் இப்படி அவர் செம்மையாக வைத்திருந்தார். அதனால் 1928 இவருடைய புரட்சி கவி என்கிற அந்த நாடகத்தினுடைய ஒத்திகை நடக்கிறது. அங்கே தந்தை பெரியார் வருகிறார். தந்தை பெரியார் அங்கே பேசுகிறார். அப்படி பேசுகிற போது தந்தை பெரியார் குறிப்பிடுகிறார், எனக்கு தெரிந்து இப்படி தமிழ் மொழியை இவ்வளவு ஒரு படைப்பு உலகத்தில் எல்லா மக்களுக்கும் பயன்படும் வகையாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படியாக எழுதி கொண்டிருக்கிற ஒரு அருமையான மனிதர் நம்முடைய பாவேந்தர் அவர்கள்தான். என் கண்களுக்கு வேறு யாருமே புலப்படவில்லை, இவர் ஒருவர்தான் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் என்று பெரியார் பாராட்டி இருக்கிறார். 1928 புரட்சிக்கு நாடகத்தை நடக்கிற போது அதே பெரியார் திருக்குறள் மாநாட்டிலே பேசுகிறார். தனக்கு ஒரு மிக பெரும் தலைவர் பெரியார். திருக்குறள் மாநாட்டிலே அவர் உரையாற்றுகிற போது பல புராணங்களை எல்லாம் புரட்டி எடுப்பார் பெரியார். எல்லாருக்கும் தெரியும். அப்படி புரட்டி எடுத்துட்டு தமிழில் கூட நம்ம நிறைய இந்த கம்பராமாயணம் அது இதெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம், திருக்குறளில் கூட அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது அப்படின்னு அதை கொஞ்சம் விமர்சன பார்வையோடு வைத்து விட்டு அமர்கிறார் தந்தை பெரியார். அவரை தொடர்ந்து பேச எடுக்கிற பாவேந்தர் பாரதிதாசன். அப்படி திருக்குறளை எல்லாம் நாம் ஒதுக்கிவிட முடியாது, நம்முடைய மிகப்பெரிய அடையாளம் திருக்குறள் என்று உயர்த்தி பேசுகிறார். தன்னுடைய ஆசானாக ஒரு பெரும் ஆளுமையாக இருக்கக்கூடிய பெரியாருடைய கருத்தை கூட அவருக்கு அந்த அறச்சீற்றம், தமிழ் மீது கொண்ட காதல், அதை அவருக்கு எதிராகவும் குரல் எழுக்க வைக்கிறது என்கிற இடத்திலே விட்டு கொடுக்காத ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம் பாரதிதாசனுடைய அந்த சீற்றம். அவர் இன்னும் ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க போய் எப்படி பாரதி தாசன்னு பேர் வச்சுக்கிட்டீங்களே, இது பாரதி யாரு, அவர் என்ன குலம், அவருக்கு போய் அதுவும் தாசன் என்பது தமிழ் சொல் இல்லை, தாசன்னா ஒரு வட சொல், அது நீங்க அடிமை என்ற அர்த்தம், இப்படி பெயர் வைத்துக் கொள்ளலாமான்னு ஒரு ஆமாண்டான்னு, ஆமாண்டா பாரதிக்கு தான் நான் தாசன், என்ன உனக்கு என்று கேட்கிற அளவுக்கு அந்த அவர் மீது கொண்ட அந்த பற்று, அப்படி அவர் நேசித்தார் பாரதி என்று நாம் பார்க்கிறோம். இப்படி 2 களங்களிலும், ஒன்று தமிழ் பற்றின் மீது தீராத காதல், இப்ப அடுத்தது அவருடைய சமூக அக்கறை என்று வருகிற போது அவரை போல சமூகத்தை சாடிய, சமூகத்தினுடைய அவலங்களை சாடிய மனிதரை அந்த எழுத்து பற்றி எரிகிற நெருப்பாக அன்றைக்கு எல்லா மேடைகளிலும், ஊர்கள் தோறும் திராவிட மேடைகளில், குறிப்பாக திராவிட மேடைகளிலே அவருடைய பாடல்களும் சொல்லாடல்களும் தான் பேரறிஞர் அண்ணாவும் அதன் பிறகு கலைஞரும் கூட பல இடங்களிலே அந்த சொற்களைத்தான் எடுத்து பரப்பினார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எரிமலையாக வெடித்த எழுத்து அவருடைய எழுத்துக்கள். சமூக அக்கறை கொண்ட எழுத்துக்களை அவர் அப்படி கொடுத்தார். எல்லா படைப்புகளிலும் அதை வைத்தார். எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உனது மானிட பிறப்பை, பாரடா உன்னுடன் பிறந்தப்பட்டாலும் என்குலம் என்னுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவிசை அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுந்து மக்களை அணைத்துக் கொள், உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்னு பேசிக்கொண்டே போகிற போது ஒரு மிகப்பெரிய பொது உடைமை சித்தாந்தத்தை பதிக்கிறார். உலகம் உண்ண உன், உடுத்த உடுப்பாய் என்று சொன்னார். தனி உடைமையா இருக்காதடா, நீ மட்டும் வாழ்ந்தா பத்தாது, உலகம் உண்ண உன், உடுத்த உடுப்பாய் என்று மிகப்பெரிய சிகப்பு சித்தாந்தத்தை, பொது உடைமை சித்தாந்தத்தை பதித்து இதை இங்குள்ள குள்ள மனிதருக்கும் கூறடா தோழான்னு அறைகூடினார். குள்ள மனிதர் என்றால் உள்ளத்திலே மனதிலே குள்ளமாக இருப்பவர்களுக்கும் கூட இந்த உயரிய தத்துவத்தை எடுத்து சொல் என்கிற அந்த ஊடாட்டத்தை நாம் அவரிடத்திலே பார்க்கிறோம். இன்னொரு 5 நிமிடம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு 1.5 மணி நேரம் பேசினாதான் அவர் கொஞ்சம் பேச முடியும். ஆனால் ஒரு 25 நிமிடம் பரவாயில்ல, இன்னொரு வாய்ப்பில் பேசலாம். இப்படியாக இப்ப நாம் எண்ணி பாருங்கள்,
அவருடைய அந்த அந்த எண்ணம், கொலைவாளினை எடலாம் இது கொடியோர செயல் அறவே என்று பேசுகிற அந்த அந்த வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தை! அந்த வார்த்தைகள் தெளித்து விடுகிற, கோரிக்கையற்று கிடக்குதுன்னே இங்கு வேரில் பழுத்த பலா என்ற அந்த முதிர்கண்ணியினுடைய கொடுமைகளை, அந்த 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 வழியை உணர்ந்து, கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா என்று பேசுகிற அந்த பெண்கள் மீதான, அந்த பெண் கல்வி மீதான அக்கறை, இப்படி பல 10 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண் உரிமைகளை பற்றி, பெண் விடுதலை பற்றி, பெண் கல்வி பற்றி பாடிய ஒரு ஒப்பற்ற மகா கவிஞன் பாவேந்தர் பாரதிதாசன். அப்படி ஒரு பெண்களுக்காக, பெண் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர், பெண் கல்விக்காக. மலைவாழை அல்லவோ கல்வி என்று அழுத்தி படி 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 என்று பெண் கல்வியை உயர்த்தி பிடித்தவர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றான் பாரதி. மாதவராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்றார் கவிமணி. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். அப்போ பெண் கல்வியை எத்தனை முக்கியத்துவம் கொடுத்து, எத்தனை ஆண்டுகள் சார் ஆயிடுச்சு, ஒரு 100 ஆண்டுகள் கடந்துட்டோம் அவர் சொல்லி. இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு பாராளுமன்ற, இன்றைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அரசியலை பேசாவிட்டாலும் கூட ஆய்வு கண்ணோட்டத்தில் பேச கடப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை பெண்கள் போட்டியிடுறாங்க, எத்தனை சதவீத பெண்கள் முதல்ல எடுத்து பாருங்க. எத்தனை சதவீத பெண்கள் போட்டியிடுகிறார்கள்? குறைந்த சதவீதம். இன்றைக்கும் கூட சட்டத்தில் பெண்களுக்கு இடம் கொடுத்தாங்க. இடம் கொடுத்து இந்த ஊராட்சி மன்ற தலைவர்களில் பல பேரை எடுத்துட்டு, பல இடங்களை எடுத்துட்டு, பல பேருக்கு பெண்களுக்கு இடம் கொடுத்தார்கள். பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக அவர்கள் தான் நிற்க வேண்டும் என்று அரசு ஒரு முயற்சி சட்ட ரீதியாக எடுத்தது. பல இடங்களிலே பெண்கள் இன்றைக்கு வருகிறார்கள். ஆனால் என்ன நிலைமை? படையப்பாவில் வர காமெடி சீன் மாதிரி, அது படையப்பா படம்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க கோட்டு என்னதும்பா இல்லையா? மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க கோட்டு என்னதும்பா. பெண்கள் பல இடங்களிலே தலைவர்களாக பொறுப்புகளிலே இருந்தாலும் அது முழுமையாக அவர்களால் செய்யப்படுகிறதா என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்த்தால், பாவேந்தரனுடைய அந்த பெண் விடுதலை, பெண் உரிமை குரல் எவ்வளவு ஓங்கி ஒலிக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க இன்றைக்கும் தேவை இருக்கிறது. சாதி ரீதியான, மத ரீதியான, பெண் கல்வி மீதான, பெண் உரிமை மீதான அவருடைய அந்த கனவுகள், அந்த வரிகள் இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகிறது. யோசிச்சு பாருங்க. ஒன்றை இன்னும் ஒரு 2 செய்தியை சொல்லி நான் இடம் சார விரும்புகிறேன். அருமை பெருமக்கள், இப்படி ஒரு சாதி, மதத்தை, மனித சமூகத்தை, சமத்துவத்தை பாடியவர். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓருடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராகிவிடுவார் உணரப்பாணி என்பது பொது உதவி சித்தாந்தம். இந்த பாடலை கேட்டு ஒருவர் பாடிக்கிட்டு இருக்கிறார். ஒரு திராவிடர் கழக தோழர், கருஞ்சட்டை தோழர் இந்த பாடலை பாடுகிறார். அந்த பாடலை ராசகோபால் என்ற இயற்பெயர் கொண்ட ஒரு கவிஞர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த பாடல் எப்படி இருக்கிறது, எவ்வளவு உயரிய பாடல் என்று அவர் எண்ணி பார்த்து, அதன் பிறகு பாரதிதாசனுக்கு ஒரு தாசனாக அவர் உருவெடுத்தார். அவர்தான் ஓமை கவிஞர் சுரதா, சுப்பு ரத்தின தாசன் என்று. இந்த ஒரு பாடலுக்கு பிறகு பாரதிதாசனுக்கு தன்னை தாசனாக ஒப்பு கொடுத்தவர் அந்த கவிஞர் சுப்பு ரத்தின தாசன். சுரதா என்று தன் பெயரையே மாற்றிக்கொண்டு அவரோடு இணைந்தார். அந்த பாடல், அதாவது எளியவர்களை வலியோர்கள் வதை புரிகுவதா, மகராசர்கள் உலகாலும் எனும் நிலையா என்று அவர் கேட்கிற அந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் எண்ணிப்பார்கள். இன்றைக்கும் சமூகத்திலே எளியோர்களை வலியோர்கள் வதைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஒன்று. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? 2. 3. இந்த பெண் உரிமை எந்த அளவுக்கு பேணி காக்கப்படுகிறது? இது எல்லாம் பாரதிதாசன் எழுப்பிய கேள்விகள். இவைகளோடு நீங்கள் இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களை பொறுத்து பாருங்கள். மணிப்பூரிலே நடக்கிற சம்பவம், மணிப்பூரிலே பெண்களினுடைய கொடுமை எப்படி நடக்கிறது, எப்படி அரங்கேறுகிறது? பாரதிதாசன் அங்கே தேவைப்படுகிறார். பாரதிதாசனுடைய கண்ணாடியை அணிந்து கொண்டு நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது இல்லையா?
இங்கே இங்கே ஒரு 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 தண்ணீரிலே கழிவுப் பொருளை கலக்கிற அந்த விஷயம், அதற்கு இன்னும் அந்த ஆய்வு அறிக்கை அந்த இதுவே இன்னும் தாக்கல் பண்ணலன்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ஸ் இன்னும் அதுக்கு இன்னும் தயார் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இன்னும் முழுமையான அறிக்கை கூட தாக்கல் பண்ணலைங்கிறாங்க. எங்கே போய்கொண்டிருக்கிறது இந்த சமூகம்? பாரதிதாசனுடைய அந்த எண்ணங்கள் இன்றைக்கும் தேவைப்படுகிறது. இன்றைக்கு முன்பை விட இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. ஒன்றை சொல்லி நான் என் நிறைவு பகுதிக்கு வருகிறேன். இப்படி பாரதிதாசன் என்பவர் ஒரு பன்முகத்தன்மையாளராக நமக்கு இருந்திருக்கிறார். எல்லா துறைகளிலும் அவர் ஊடாடி இருக்கிறார். அவருக்கு புரட்சி கவி 1969 அவருடைய மறைவுக்கு பிறகு 1969 அவர் பிசிராந்தையார் நூலுக்காக சாகித்ய அகாடமி அருமையான ஒரு விருது 1969 கொடுத்தாங்க. அந்த 1969 மிக முக்கியமான ஆண்டு. அதிலே பல வரலாற்று சம்பவங்கள் நடந்தது. அதில் ஒன்று, அந்த சென்னை மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியதும் அந்த 1969 அந்த தருணத்தில் தான், அந்த ஆண்டில் தான். அப்படி ஒரு தன்னுடைய எழுத்தால், பேச்சால், மூச்சால், வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டிய ஒரு மாமனிதர். புரட்சி கவி என்று அவருக்கு பட்டம். ஏன் புரட்சி கவி என்று அவரை சொல்ல வேண்டும் என்று நாம் எண்ணி பார்த்தால் அவருடைய பாடல்கள் நமக்கு ஒழித்து கொண்டே இருக்கிறது. புரட்சி கவின்னு ஒரு அருமையான காவியத்தை அவர் படைத்தார். வடமொழி காவியத்தை தமிழ்படுத்தி தமிழிலே அந்த சாணத்தை எடுத்துக்கொண்டு அழகாக அவர் தமிழில் படைத்தார். அவர் பயன்படுத்திய அந்த காட்சியை இன்றைக்கு பல திரைப்படங்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது. நிறைய திரைப்படத்தில் அவர் பயன்படுத்திய அந்த காட்சி வந்துருச்சு. அது என்னன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு அரங்கம் இருக்கும். அதில் இடையில ஒரு திரை போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் தலைவன், அந்த பக்கம் தலைவி. இந்த காட்சி எனக்கு தெரிஞ்சு சூர்யா ஒரு படத்தில் வருது, அவருடைய ஆரம்ப கால படத்தில். அது பிறகு இன்னும் பல படங்களில் பயன்படுத்திட்டாங்க. நடுவில் ஒரு திரை இருக்கும், அந்த பக்கம் கதாநாயகி, இந்த பக்கம் கதாநாயகி. இது பாவேந்தர் புரட்சி கவியில் பயன்படுத்திய அந்த அருமையான காட்சி. அந்த கதை நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். நான் சுருக்கமாக அந்த ஒரு ஒற்றை செய்தியை சொல்லி நான் இடம் சார்கிறேன். நண்பர்களே, அந்த அரசன் இருந்தால், அந்த அரசனுக்கு ஒரு மகள் இருந்தால், அவள் எல்லா கலையிலும் தேறியவள். ஆனால் கவிதை மட்டும் வராது. அப்போ அந்த கவிதையையும் அவளுக்கு பயிற்சிக்க வேண்டும் என்று அந்த அரசன் நினைத்தான். அமைச்சனிடத்தில் கேட்டான். அமைச்சன் சொன்னான், நம்முடைய நாட்டில் ஒரு அருமையான கவிதையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனைன்னா என்ன அப்படின்னா, அவன் வயதில் இளையவன், இளைஞன், பார்க்க வேற அழகாக இருப்பான் அப்படின்னு சொன்னார். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவளும் வேறு இளவரசி இல்லையா, இவளும் இளவரசி, இவளும் வயதில் சிறியவள், அவனும் இளைஞன், 2 பேரும் அவன் போய் இவனுக்கு பாடம் எடுத்தால் என்ன ஆகுறது பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணலாம். ஆனால் அவனை விட்டால் வேறு ஆள் வேற இல்லை, அவன் தான் சிறப்பாக கவிதையில் சிறந்த ஆள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன செய்யலாம் என்று வருகிற போது அந்த அமைச்சரே ஒரு ஐடியா கொடுக்குறாரு. பழுதென்னும் மந்திரியின் பக்கத்தில் தெவ்வோர் 70 கோடி இருக்கிறான் வல்லவன். பழுதான அமைச்சர் பக்கத்தில் இருந்தால் அரசனுக்கு அதை விட வேறு ஆபத்தே வேணாங்கிறார். அதுக்கு மேலே பேசினா அரசியல் ஆகும், அதனால் அதுக்கு போகலாம். அப்பயும் இருந்திருக்கான் ஒரு அமைச்சர். அப்போ அந்த அரசன் என்ன சொல்கிறாரு, அந்த மந்திரி என்ன சொல்கிறாரு அந்த அமைச்சர்கிட்ட, அந்த அமைச்சர் அரசன் சொல்கிறார், நடுவில் ஒரு திரை போட்டுருவோம், இவன் இந்த பக்கம் இருந்து வகுப்பு எடுக்கட்டும், அவன் பேர் உதாரணம், இவன் பேர் அமுதவல்லி, 2 பேரும் அந்த ஒரு நடுவில் ஒரு திரை போட்டுருவோம், இவன் இந்த பக்கம் இருந்து வகுப்பு எடுக்கட்டும், அவன் அந்த பக்கம் இருந்து கேட்கட்டும். அப்போ திரை விளக்கிட்டா என்ன பண்ணுறது, ஒருத்தவங்க சந்திச்சுக்க கூடாது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறான். இவளுக்கு ஒரு பெரிய நோய், பெருநோய் இருக்குன்னு சொல்லிடுவோம். இந்த பொண்ணுக்கு, இளவரசிக்கு ஒரு பெரிய நோய் இருக்குது, அதனால் நீ அவளை பார்க்கக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லிடுவோம். சரி, இவள்கிட்ட என்ன சொல்கிறது, அவன் பார்வையற்றவன். அன்றைக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. என்னென்னா, அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பார்வையற்றவர்களை பார்க்கக்கூடாது, அது தீய சகுனம்னு ஒரு மூடப்பழக்கம் அன்னைக்கு இருந்திருக்கு. அதை பயன்படுத்தி அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லிடலாம், அவன் உதாரணனுக்கு கண்ணு தெரியாது, நீ அவளை எக்காரணம் கொண்டு அவனை பாத்திரப்படாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. உடனே ரைட்டு, வகுப்பு போகுது, நடுவில் ஸ்க்ரீனு, அந்த புறத்தில் ஒரு அருமையான மேடை, அந்த மேடையில் நடுவில் ஸ்க்ரீனு, இந்த பக்கம் உதாரணம், அந்த பக்கம் அமுதவல்லி வகுப்பு எடுக்கிறான். டெய்லி வரான், அருமையாக தமிழ் வகுப்பு, இலக்கணம் எல்லாம், யாப்பு, சந்திப்பிழை, சந்திக்காத பிழை எல்லாம் சொல்லி சந்திப்பு நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்படி போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஆசிரியர் லேட்டாக வர்றாரு. உடனே இவன் காத்துக்கிட்டு இருக்கா, அவன் லேட்டாக வரான். அன்றைக்கு பௌர்ணமி, அன்றைக்கு முழு நிலா நாள் பௌர்ணமி. உட்காரான், கிளாஸ் ஆரம்பிக்கலாம், இன்னைக்கு இந்த இயற்கையான சூழல் இப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறான் நிலா. அந்த நிலாவை வர்ணிக்கிட்டான்.
ஆஹா, அதெல்லாம் முழுமையாக சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நான் ஒரு 2 நிமிடத்தில் முடிக்கிறேன், அல்லது 3 நிமிடத்தில் முடிச்சிடுறேன். நான் ஐயாலாம் பேசுகிறேன், 3 நிமிஷம் முடிச்சிடுறேன். அப்போது அவர் சொல்கிறாரு முழு நிலா. ஒன்றா அது நீங்கள் அதை எடுத்து படிக்கணும், நிறைய படித்தா எப்படி ரசித்து எழுதியிருக்காரு மனுஷன் அப்படின்னு. அந்த நிலாவை வர்ணித்து விட்டு இப்படி நீ இந்த வெறும் முகம் மட்டுமே இவ்வளோ அழகாக இருக்கு, அந்த இருண்ட வானத்தில் அந்த முழு நிலா தெரியுது. அது சொல்கிறார், வெறும் முகம் மட்டுமே இவ்வளோ அழகாக இருக்கு, நீ முழுமையாக உன் தோற்றத்தை காமிச்சுன்னா காதல் நோய் நம்மளாம் செத்துருவான் போல் இருக்கு அப்படின்னு பேசுகிறார் அந்த பாடலில். ஸோ இப்படி வர்ணிக்கிறார். அந்த இரு காட்டை எல்லாம் எரித்த அந்த ஒளி நிலா அது கவ்வி பிறந்ததுங்கிறார். அப்படியே கவ்வி பிறந்தது அந்த நிலா, இரு காட்டை எல்லாம் எரித்த வட்ட நிலா அப்படின்னு அதை வர்ணனை பண்ணிக்கிட்டே போகிறான். இப்போ இவளுக்கு மெல்ல டவுட்டு கிளம்புது, நம்மளுக்கு என்னடா இது நிலா, அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்க, இவ்வளவு அருமையாக வர்ணிக்கிறான் நிலாவை அப்படின்னு அவ நல்ல திரையை விலக்கி பார்க்க, அப்புறம் கதை அவ்வளோதான், திரைப்படம் மாதிரி தான். இப்போ எது நடக்கக்கூடாதுன்னு இவன் நினைச்சானோ அது நடந்தது. காதலிக்கக்கூடாது, காதலித்து விடக்கூடாது என்று நினைத்த அந்த காதல் நடந்தது. ஒருவர் காதலித்து கொண்டார்கள். அப்படியே காட்சி நெருக்கத்துக்கு வந்துடுறோம். செய்தி அரசனுக்கு போயிடும். உடனே அரசன் கூட்டு நிறுத்திடுவான். நிறுத்தி 2 பேரையுமே கொலைக்களத்துக்கு போவோம். 2 பேருமே செஞ்சது தப்பு. நீ என்ன ஆளு, நீ எப்படி அரசன் மகளே அப்படின்னு அவன் கேள்வி கேட்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அவன் சொல்ல, உடனே இவள் வாழ்வது நீ இருவருமே வாழ்தல் வேண்டும், தவிர்வது நீ இருவருமே தவிர்தல் வேண்டும், ஓதுகை 2 ஒன்று மன்னவன் வாய் என்றால் மங்கை அப்படின்னு அவ வாதிடுறான். நான் தப்பு எம்எல்ஏ தான் இருக்கு, அதனால வாழணும்னா நாங்கள் 2 பேருமே வாழணும். அந்த இடத்துல கூட பாருங்க, இந்த நிலாவை வர்ணனை செய்கிற போது அந்த இடத்தில் கூட அவருடைய அந்த நான் சமூக அக்கறைன்னு சொன்ன பாருங்க, உழைப்பாளருடைய அக்கறைன்னு சொன்ன பாருங்க, அந்த உழைப்பாளர் அக்கறையை ஒரு அழகியல் காட்சி, ஒரு காதல் காட்சி, அந்த இடத்துல கூட பாவேந்தனுடைய அந்த எழுத்து பாருங்க. அந்த நிலாவை பார்த்து அந்த அழகை ரசித்து வருகிற போது அவர் சொல்றாரு, ஒரு உழைப்பாளன் இருந்தான், அவன் நாளெல்லாம் உழைத்து களைத்தவன், களைத்து விட்டு ஒரு கூழ் கிடைக்காத பசிக்கு ஏங்கி கொண்டிருக்கிற போது ஒரு பானை நிறைய அன்னம், மல்லிகைப்பூ போன்ற அன்னம் நிரம்ப கிடைத்தால் அவன் எப்படி சந்தோஷப்படுவானோ அப்படி இந்த முழுநிலாவை பார்த்து சந்தோஷப்பட்டேன்னு எழுதுறேன். எங்க பாருங்க, எங்க காதல் பற்றி பேசுகிற போது, வர்ணனை பற்றி பேசுகிற போது கூட அந்த எளிய மனிதர்களின், பாட்டாளி மனிதர்களின், உழைப்பாளி வர்க்கத்தினுடைய அந்த உணர்ச்சியை பதிய வைக்க அவர் தவறவே இல்லை. அதனால்தான் தாமரை பூத்த தடாகங்களே உம்மை தக்கா காலத்திலே எங்கள் தூய்மை சகோதரர் தூர்ந்து மறைந்ததை சொல்லவோ ஞானத்தினேன்னார். மாமுகு பாதைகளே உம்மை இப்பெரு வையமெல்லாம் வகுத்தார், அவர் ஆமை என புலன் 5 முடுங்கிட அந்தியெல்லாம் உரைத்தார், ஆற்றிடும் எந்திர கூட்டங்களே உங்கள் ஆதி அந்தம் சொல்லவோ எங்கள் சீர்தொழில் ஆர்த்த உழைத்த உடம்பின் சிதைந்த நரம்புகள் தோல் என்று உழைப்பாளர் பெருமையை, தொழிலாளர்களின் பெருமையை, உழைப்பை உறக்க பேசிய ஒரு பேனா பாவேந்தனுடைய பேனா. அழகியல் உணர்ச்சியில் பேசுகிற போது கூட அந்த வர்ணனையில் கூட இந்த உழைப்பின் பெருமையை பதிவிட்டவன். அப்போ காட்சியுடைய கடைசி கட்டம் வருகிற போது அவன் சொல்றா, நாங்க 2 பேருமே தப்பு செஞ்சோன்னா இந்த 2 பேருமே கொலை பண்ணிடுங்கன்ட்டான் அரசன். அதான் 2 பேருமே கூட்டு போய் 2 பேருமே கொலை பண்ணிடுங்க. அந்த கொலைக்களம் கூடிவிட்டது. ஒரு பெரிய கிரவுண்டு, மைதானம். அதிலே ஒரு புறம் உதாரணனை நிற்க வைத்தார்கள், ஒரு புறம் அமுதவள்ளி கட்டி போட்டாங்க. படிகத்திற்கு பாலாபிஷேகம் செய்தது போல் அழுது கொண்டிருந்தாலாம் அமுதவள்ளி. அவர் வர்ணனை. இதை பார்ப்பதற்கு எல்லோரும் வீடு கூட்டி வந்திருந்தார். நம்ம நாட்டில் எப்பவுமே இந்த வேடிக்கை பார்க்கிற மனிதர்கள் இருக்காங்க பாருங்க, அற்புதமானவர்கள். ஆக்சிடென்ட் நினைச்சா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுருவான், அதில் ஒரு செல்ஃபி எடுப்பான். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கான் பாருங்க. வேடிக்கை பார்க்கிற மனோபாவம் இருக்கிறதே, இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய அவலம் இந்த வேடிக்கை மனோபாவம். அதை வேறெடுக்க பிறந்தவன் தான் பாரதிதாசன். நம்முடைய எழுத்துக்கள் இந்த வேடிக்கை மனோபாவத்தை வேறெடுக்க வந்தவை தான். நம்ம அதை பற்றி வேறு பேசுவோம். அப்போ எல்லோரும் வீடு கூட்டி வந்திருந்தார் இந்த வேடிக்கை பார்க்கறதுக்கு எல்லோரும் வீடு கூட்டி வந்திருந்தார். கடைசியாக சில வார்த்தை பேசிடுக என்று உடை தந்துட்டான். அந்த கொலையாளர் நீ சாவ போற, கடைசியாக ஏதாவது பேசினானா. இப்போ உதாரணம், தமிழ் கவிஞன் சனங்களை முழக்கம் செய்வான். கடைசியாக பேசி சாவதானே போற, கடைசியாக பேசிட்டு கொலைக்களம் அப்படின்னோடனே தமிழ் கவிஞன் சனங்களை முழக்கம் செய்வான். பேரன்பு கொண்டு இப்போ அவன் பேச ஆரம்பிக்கிறான். பேரன்பு கொண்டோரே பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல்லிலம் சிங்கங்கால் நீரோடை நிலங்களிக்க நெடுமரங்கு நிறைந்து பெறும் காடாக பெருவிலங்கு
நீரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லில் போராடும் பால்நிலத்தை அந்நாளில் புதுக்கியவர் யார்? அழகு நகருண்டாக்கி. அழகு நகருண்டாக்கி சிற்றூரும் வரப்படுத்த வயலுமாறு தேக்கியனல் வாய்க்கால் வகைப்படுத்தி நெச்சேர உழுதுழுது பயிர் விளைக்கும் நிறையுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள்? கல் பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யாருக்கு? பொற்றுலகை கடல் முத்தை மணிக்குளத்தை பூமியெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? அக்கால உலகத்தை தலைகீழாக்கி அகரியதாய் வசதியதாய் செய்து தந்தார். இக்கால 4 வருடம் வந்திருந்தால் இருட்டுக்கு முன்னேற்றம் ஆவதென்று புக்கப்பெயர் உண்டாமோ? பொழுதுதோறும் புனலுக்கும் மணலுக்கும் சேற்றினுக்கும் கக்குமிஷ பாம்பினுக்கும் பிளந்திருக்கும் கொடும் பசிக்கும் இடையரா பலியாகி கால் கைகள் உடல்கள் சிந்தி பச்சை ரத்தம் பரிமாறி இந்த நாட்டை சரியாத வருவாயும் உடையதாக தந்தவர். அவரெல்லாம் எளியாக முயலாக இருக்கின்றார்கள். ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோன் புலிவேஷம் போடுகிறான். பொதுமக்களுக்கு புல்லளவு மதிப்பேனும் தருகின்றானா? தமிழ் அறிந்ததால் வேந்தன் இணை அழைத்தான். தமிழ் அறிந்ததால் வேந்தன் இணை அழைத்தான். தமிழ்கவி என்ற இணையவளும் காதலித்தாள். அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்துடுமோ? உமை ஒன்று வேண்டுகின்றேன், மாசில்லா உயர் தமிழை உயிர் என்று போற்றுவீங்கள். அரசனுக்கு பின் இந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொள்ள அரசனுக்கோ அதிகாரம் உங்களுக்கோ? அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான். சிரம் அறுத்தல் வேந்தருக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் வாதை. அரசன் மகள் தன் நாளில் குடிகட்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்க நினைத்திருந்தால் ஐயவோ சாகின்றால் அவளை காப்பி என்று அவன் பேசிக்கொண்டே போகிற போது அந்த மக்கள் எல்லாம் ஒரு பேர் எழுச்சியை உண்டு பண்ணுகிறான். அந்த மக்கள் எல்லாம் கிளர்ந்தெழுந்தார். கொலையாளர் உயிர் தப்ப ஓடலானார்னு அந்த பொது உடைமை கருத்தை, ஒரு எழுச்சியை, மக்கள் எழுச்சி எதற்கு வர வேண்டும், ஏன் வர வேண்டும் என்கிற அந்த ஒரு தமிழ் கவிஞனுடைய நீண்ட உரையில் அருமையாக பதிவு செய்திருப்பார். ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை, உழைக்கிற மக்களுடைய பெருமையை சொல்லி 4 வருடங்களை சொல்லி அதை சாடி அரசன் என்கிற ஒரு குடியாட்சியை விமர்சனம் செய்து மக்களால் by the people for the people என்று சொன்ன ஒரு குடியாட்சி என்பது மன்னனுடைய ஆட்சி அல்ல, முடியாட்சி இருக்கக்கூடாது, மக்களால் ஆட்சி வர வேண்டும். அந்த மகள் அதை நினைத்திருந்தால் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், அந்த பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அரசை ஆள்வதற்கு என்று சொல்லி மக்களை கிளர்ந்தெழ வைத்து பொது உடைமை சித்தாந்தத்தை, புரட்சியை பேசி மக்களை எழுப்பிவிட்ட அந்த வரிகள், நெருப்பை கக்குகிற வரிகள். அதன் பிறகு அந்த கொலையாளர் உயிர் தப்ப ஓடலானார், மன்னனும் ஓடி போயிட்டான், எல்லாமே சுபமாக நடந்தது. அங்கே ஒரு மக்களாட்சி பிறந்தது, புரட்சி வென்றது என்கிற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரிகளையே இன்றைய செய்தியாகவும் சொல்லி, அப்படி ஒரு மக்கள் புரட்சி தான் இன்றைக்கு தேவை. கலெக்டர் வராரு, காரில் ஏறி தாரு ரோட்டுல, கலர் கலரா காகிதம் பார் ஆபீஸ் கேட்டுல. கலெக்டர் வராரு, காரில் ஏறி தாரு ரோட்டுல, கலர் கலரா காகிதம் பார் ஆபீஸ் கேட்டுல. கிணத்து லோனு வேண்டியொரு விண்ணப்பத்தோட, கிணத்து லோனு வேண்டியொரு விண்ணப்பத்தோட, கியூவில் பாரு நம்ம ஊரு மாறி போனாரு, கியூவில் பாரு நம்ம ஊரு மாறி போனாரு. அப்புறம் போராடி போய் கொடுத்துறாரு. மனு கொடுத்த சந்தோஷத்துல மாறி போனாரு, மனு கொடுத்த சந்தோஷத்துல மாறி போனாரு. மசால் வடை வாங்கி ஒரு டீ அடிச்சாரு, போண்டா கட்டும் காகிதமா கையில பாரு. அவர் போட்ட மண்ணு திரும்பி வந்தது போட்ட கையோடு, அவர் போட்ட மண்ணு திரும்பி வந்தது போட்ட கையோடு. மனு கொடுத்தா மசியாது நம்ம சர்க்காரு, மனு கொடுத்தா மசியாது நம்ம சர்க்காரு. நீ குரல் கொடுத்து படை நடத்து மாறி போனாரு என்கிற இந்த பாடலைத்தான் புரட்சி கவிஞனுடைய அந்த புரட்சி கவியின் கிளைமேக்ஸ்ல வைத்த அந்த வரிகள் என்று சொல்லி, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொல்லி என்னிடம் சார்கிறேன். நன்றி.